ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு நிறைய பேர் வந்து உங்கள் ஊரில் மழை இருக்குது, உங்களுக்கெல்லாம் எந்தெந்த ஊர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்கிட்ட நிறைய பேர் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதை பற்றி தான். காலையிலேருந்து என்னோடய ஹஸ்பண்டை வேலைக்கு விட்டுட்டு மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன், இந்த வேலைகள்லாம் தினமுமே எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். அதை தான் ஒரு குட்டி டே விலாக் மாதிரி உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுனால எனக்கு பெரிய அளவில் வீடியோ எப்படி பக்காவாக எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அவங்க நல்லா பாசிட்டிவாகவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து அதிர்ஷ்டா. இப்படி வச்சு எடுங்க, அப்படி வச்சு எடுங்க அப்படின்னு அவங்களோட நல்ல கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலையில் என்னோடய ஹஸ்பண்டை வேலைக்கு விட்டுருவேன். 8 மணினா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிருவேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு பின்னல் மாதிரியே போட்டுருவேன், பின்னி போட்டுருவேன். வாரத்தில் 4 நாள் எண்ணெய் தேய்ப்பேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு வேறு ஒரு நாள் சண்டே இருக்கலாம், இல்லைன்னா சாட்டர்டே அன்னைக்கு தலைக்கு நல்லா ஷாம்பு போட்டு இல்லைன்னா சீயக்காய் தூள் போட்டு குளிச்சிருவேன். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலையில் எண்ணெய் தேய்ப்பாங்க, சாயந்தரம் ஷாம்பு போட்டுருவாங்க. எனக்கு வந்து அது வந்து ஒத்துக்காது. அது ஒவ்வொருத்தர் உடம்பை பொறுத்து. எனக்கு வந்து தினமும் தலைக்கு குளித்தேன் அப்படின்னா சீக்கிரம் தலையில் தடுமம் மாதிரி போட்டுரும், ஜலதோஷம் போட்டுரும். அதனாலேயே நான் ஒரு நாள் குளிப்பேன், அடுத்த நாள் மேல் கழுவேன், அடுத்த நாள் குளிப்பேன். இப்படி ரொட்டேட் ஆகிட்டே தான் வரோம். ஏன்னா நாம் வந்து மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் பண்ணக்கூடாது. நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். மற்றவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும், அவங்க தினமும் குளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இப்படி தான் சின்ன வயசில் மற்றவங்க செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு செஞ்சு கடைசியாக வந்து ஒரு 4 நாள் நல்லா இருப்பேன், அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன், காய்ச்சல் வந்துடும். அதிலருந்து டாக்டர் சொன்ன ஒரு குட்டி அட்வைஸ் தான் எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வாரத்தில் 3 நாள் தலைக்கு குளிங்க, அப்படின்னாலே முடி கொட்டாது, நமக்கு ஜலதோஷம் பிடிக்காது அப்படின்னு. அதை தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தலை இழைக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. பெரிய பல் சீப்படுத்து தலை இழைச்சிக்கோங்க. பெரிய பல், ரொம்ப பெரிய பல்லாக இருக்கட்டும், கடையில் இருக்கும் ஒரு 30 ரூபா ரேட்டில். அந்த சீப்பை வாங்கிட்டு வந்து அதில் நல்லா தலை இழைச்சிக்கோங்க. அது ஓரளவு எல்லா தெத்தையும் எடுத்துரும். தெத்துன்னு என்னென்னா சிக்கு. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பல் இருக்கும்ல, அந்த சீப்பு வச்சு ப்ராப்பராக இழைச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சாலே இந்த மாதிரி பின்னி மாதிரி போட்டுக்கோங்க. பின்னி போடும்போது இன்னும் நம்ம தலை வந்து ரொம்ப தெத்து விழாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல் நேம் கேட்டிருந்தீங்க. என்னோடய ஃபுல் நேம் என்னென்னா கலைச்செல்வி. எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் தான் என்னோடய ஊர். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஊரையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஊரெல்லாம் கேட்கும்போது நம்ம வீடியோவை இந்தந்த ஊர்லலாம் பார்க்குறாங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஏஜ் வந்து இப்போ 27 முடிஞ்சு 28. அதே நிறைய பேர் வந்து என்னை வந்து ஏஜை பார்த்துட்டு கேட்டுட்டு கிண்டல் தான் பண்ணுவாங்க. நீ போய் சொல்கிறா, நீ 28 வயசு பிள்ளை மாதிரியா இருக்கா, நீ 48 வயசுக்காரி மாதிரி இருக்கா, பெரிய ஆன்டி மாதிரி இருக்கா அப்படின்னு. நான் வந்து இதெல்லாம் முன்னாடி கேட்டு இப்போ எனக்கு பழகிடுச்சு. ஏன்னா குறை சொல்கிற வாய்ங்க வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. உருவத்துக்கும் வயசுக்கும் என்ன வித்தியாசம், என்ன நானே க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த உலகத்துக்கு வரல. கடவுள் தான் ஒவ்வொருத்தரையும் படைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அழகு தான். சரியா? மற்றவங்கள குறை சொல்கிறாங்க. இப்போ என்ன வந்து 48 வயசுன்னு ஒரு ஆன்ட்டி சொன்னாங்க, அவங்க வயசு 50. அவங்க வந்து என்ன அக்கான்னு கூப்பிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்போ நான் வந்து பொறுமையாக சொன்னேன், நான் வந்து உங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணு தான், உங்கள் பொண்ணு ஸ்தானம் தான் நானும் அப்படின்னு. உன்னை பார்க்க அப்படியா இருக்கு, நீ பெரிய அம்மா மாதிரி இருக்கா அப்படின்லாம் சொன்னாங்க. அது அப்போதைக்கு நான் கொஞ்சம் நல்லா அழுதேன், இந்த மாதிரி உருவத்தை வச்சுலாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் இப்படி ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க நம்மளை வந்து எந்தளவு கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்களோ அதுக்கு தண்டனை வந்து நம்ம பொறுமையாக இருந்தோம்னா கடவுள் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. நம்மளோட பொறுமை வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை திருப்பி தரும். சரியா? அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பேபி இல்லையான்னு.
எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 2022 கல்யாணம் ஆச்சு. இப்போ வர பேபி இல்லை. ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்சம் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். சரியா? அதனால் உடனே கமெண்ட்ஸில் வந்து ஏன்னா நிறைய பேர் நான் முன்னாடி வந்து நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் கேட்டாலுமே இல்லை ஒரு பேபி இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எல்லாருமே பேபி இருந்தால் அந்த குட்டி பசங்களையும் வீடியோவில் காட்டுவாங்க. நான் அப்படி காட்டலை பார்த்தீங்களா? அதனாலேயே என்னமோ தெரியாது நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்துட்டு அதனால இன்றைக்கி வந்து உண்மையை சொல்கிறேன். எனக்கு வந்து இன்னுமே இல்லை. நான் அதை பற்றி ஃபீல் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு 6 வருஷம் 10 வருஷம் கழித்து கூட நார்மலாகவே கடவுள் கொடுப்பாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை தான் பிறக்கணும்னு கடவுள் வந்து கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு. அதுக்காக ரொம்ப சாமி கும்பிடுவேனான்னு கேட்டால் கிடையாது. மனசில் வந்து எனக்கு வந்து எல்லாமே இந்த உலகத்தில் கடவுள் ஒருத்தரால் நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நிறைய உணர்ந்ததுனால. சரியா? அது எந்த கடவுள்னு பார்க்க மாட்டேன். கடவுள் இருக்காங்க, அவரவர் கும்பிடுறதுக்கு தக்க ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க அப்படின்னு. அதனால் நானும் எப்போவுமே ஒரு பாசிட்டிவாகவே இருப்பேன். பிள்ளை இல்லை அப்படின்லாம் அழமாட்டேன். கண்டிப்பாக அப்படி ஒரு குட் நியூஸ் இருந்ததுன்னா உங்ககிட்ட வந்து சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வாசல் எல்லாம் கூட்டிடுவேன் காலையிலே. அதுக்கப்புறம் கட்டலில் இருக்க பெட்ஷீட் எல்லாமே மாற்றிட்டு தலையணை வர எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வருவேன். வீடியோ ஏதாவது எனக்கு எடுக்கணும் இல்லை ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த 8 மணிலேருந்து 9:30 வரை ஏதாச்சும் மொபைலில் தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். 9:30க்கு மேலே தான் மதிய வேலை செய்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வருவேன். சோறுக்கு அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு சிங்கில் ஏதாவது பாத்திரங்கள் இருந்தால் கழுவிடுவேன். தண்ணி வந்து கொதிக்கிற கேப்லையே அழுக்கு துணி இருந்தால் வெளியே போய் ஊற வச்சுருவேன். நான் அழுக்கு துணி ஊற வைக்கும்போது பார்த்துருப்பீங்க ஒரு லிக்யூட் ஊற்றிருப்பேன். அது வந்து சோப் ஆயில். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அது வந்து நல்லாயிருக்கும். நம்ம சர்ஃப் எக்ஸல் லிக்யூட் மாதிரி வந்திருக்குல்ல, அதுதான். அதை ஊற்றி தான் இது பண்ணுவேன். அது தீர்ந்துடுச்சு அப்படின்னா 10 ரூபா பாக்கெட் ஏரியல் வாங்கி துணியெல்லாம் ஊற வச்சுருவேன். காலையில் வச்சேன் அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் வரக்கூடிய டைம் மாதிரி இருக்கும். 2 மணி 3 மணி. அப்போ ஒத்தையிலே இருப்பேன்னா போர் அடிக்கும். அந்த டைமில் போய் துணியை துவைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கிரவுண்டில் நடந்துகிட்டே இருப்பேன். என்னோடய டைம் பாஸ் வந்து அப்படியே பொழுது போயிடும். ஒரு சில நாள் வந்து என்னையே அறியாமல் மத்தியானம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுவேன். அது எல்லாருக்குமே உள்ளது தான். அதுக்கப்புறம் மத்தியான சமையலுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் ஊர்லேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். நான் நடக்கிறதுக்கு சில நேரம் கொஞ்சம் மாய்ச்சல் பிடிச்சேன் அப்படின்னா தெருவிலையே ஒரு அண்ணா மீன் கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட வாரத்தில் 2 நாள் வாங்குவேன். அப்படி இல்லையா வீட்டில் வந்து அமௌண்ட் இருக்கிறத பொறுத்து. இப்போ வந்து இன்றைக்கி பைசாவே இல்லை அப்படின்னா நான் வந்து வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி முட்டை ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதை வச்சு மத்தியானத்துக்கு எனக்கும் அவங்களுக்கும் பார்த்துப்பேன். இல்லை வீட்டில் எல்லா காய்கறியுமே இருந்தேன்னா அன்றைக்கி சாம்பார் ஏதாவது வச்சு அப்பளம் பொரிச்சிருவேன். வெண்டைக்காய் பொரியல் வச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சிம்பிளாக வைப்பேன். இருக்கிறத வச்சு அன்றைக்கி வந்து அந்த டேயை எப்படி கழிக்கணுமோ அப்படி கழிச்சிருவேன். ஏன்னா இந்த பழக்கம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பா வந்து மூட்டை தூக்குற ஆள், தினமும் பெரிய அளவில் வருமானம் இருக்காது. அப்படிங்கும்போது அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட அதை வச்சு எங்கள் அம்மா சூப்பராக குழம்பு வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக கடைக்கே போகாமல் அந்த நாளை ஓட்டிடுவாங்க. அந்த பழக்கம் வந்து சின்ன வயசுல எங்கள் அம்மா கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டது தான். நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் இல்லைன்னா அன்றைக்கி ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைக்கு போகணுமா அன்றைக்கி எப்படியாவது போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி வம்புக்கு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. நம்ம ஹஸ்பண்டோட சிச்சுவேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்காக தான் உழைக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளை நம்பி நம்ம வீட்டில் காசு இல்லை அப்படின்னா அதுக்கு தக்க வீட்டை சிக்கனமாக கொண்டு போகணும். சரியா? இது வந்து உங்களுக்கான ஒரு குட்டி அட்வைஸ். அதுக்கப்புறம் ஒரு அண்ணா என்னோடய வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க, உங்களோட வருமானம் நீங்கள் யூடியூப்பில் மாதம் எவ்வளவு வாங்குறீங்க? 30,000மா 40,000மான்னு. எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நான் வீடியோ போட்டு உண்மையாகவே 3 மாதம் கூட ஆகலை. என்ன ஒன்று யூடியூப் வச்சுருப்பாங்கல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யூடியூப்பில் எத்தனை மாதம் கழித்து எத்தனை ஆயிரம் கொடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு இப்போ தான் மானிட்டைஸ் ஆகியிருக்கு.
நான் இன்னும் ஏர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப ஸ்லோவாக தான் இதாகுது. அப்படி எனக்கு ஏதாச்சும் ஒரு குட்டியாக ஒரு அமௌண்ட் வந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரியா? ஏன்னா என்னோடய சந்தோஷங்கள், நான் பண்ணுற குட்டி குட்டி இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்களால் தான் எனக்கு இந்த க்ரெடிட்டு. அப்போ அந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். சொல்லக்கூடாது அப்படின்னு மறைக்க மாட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து பிபிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். எங்கேயுமே பெருசாக வேலைக்குன்னு போகலை. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் இப்போது கல்யாணத்துக்கு பிறகு வந்து வேலைக்கு விடலை. நான் முன்னாடி வச்சு கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேருந்தே அப்போவே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஆனால் வீட்டில் அலோவ் பண்ணலை. எப்போ கேட்டாலும் வேண்டாம் வேண்டான்னே சொல்லிடுவாங்க. அது எனக்கு பெரிய கஷ்டமாயிட்டு. அப்புறம் இப்போ வந்து என்னோடய அக்கா, என்னோடய மூத்த அக்கா வந்து அவள் சப்போர்ட் பண்ணி தான், அவள் என்கரேஜ் பண்ணி நான் இப்போ வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். யார் எது சொன்னாலுமே டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் தான், நான் வீடியோ எடுத்து போடவே ஃபுல் கண்ட்ரோல் அக்கா பார்த்துப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நான் ஓரளவு சோறு பொங்கியாச்சு, பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு, கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை தொக்கு மாதிரி வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிருந்தேன். அப்பளம் பொரிக்கிறது எதுக்காக நான் குட்டி குட்டியாக பொரிக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து அப்பளம்னா பிடிக்கும். அதுக்காக தினமும் நிறைய திங்க மாட்டேன். பொரிக்கும் போது மொத்தத்தில் 4 அப்பளம் எடுத்து 4 அப்பளத்தை 16 அப்பளமாக பொரித்து வச்சுருந்தேன். என்னோடய ஐடியா தான். ஏன்னா மதியமும் சாப்பிட்டுட்டு அந்த டப்பாவில் நம்ம அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கும் வந்து யூஸ் ஆகும். இது 4 அப்பளம் பொரிச்சேன்னா மத்தியானமே நான் 2, என்னோடய ஹஸ்பண்ட் 2 அப்படி சாப்பிட்டு முடிச்சிருவோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரிச்சா நிறைய இருக்குமா, அதனால் நான் இப்படி பண்ணுவேன். அதனால் என்னை வந்து சீப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நீங்கள் தினமும் உங்களோட உடம்பையும் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நிறைய ஜூஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா வீட்டிலையே தினமும் ஒரு மாதுளப்பழம் வச்சு சாப்பிடுங்க. சரியா? ஏன்னா நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்க மறந்துடுவோம். ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம், நம்மளை கவனிக்க மறந்துடுவோம். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களோட நல்ல கமெண்ட்ஸை போடுங்க. மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்யூ.